சைஸ் பாருங்க நல்ல சைஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பேரகோடா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேரகோடா பாருங்க, சரியான சைஸுங்க, இது வேற லெவல் சைஸுங்க. தாதா இன்னைக்கு முதல் மீன், ஃபர்ஸ்ட் மீன், நல்ல சைஸு. அச்சாம்பை கைஸ் பாருங்க, சைஸை பாருங்க. சும்மா எனக்கு வந்து இன்னைக்கு அச்சாம்பை கைஸ். எனக்கு மூணாவது மீன் இன்னைக்கு, இது பெரிய மீன். பாருங்க கைஸ், எவ்வளவு பெருசு பாருங்க. ட்ராலிங்ல நம்ம அடிச்சது. நம்ம ராமன் வச்சிட்டு இருக்காரு பாருங்க, லேண்ட் பண்ண. ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராமாயப்பட்டினம் சீசன்ல தான் இருக்கோம். லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க நீங்க, ராமாயப்பட்டினம் நிறைய மீன் பிடிச்சிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ராமாயப்பட்டினம் சீசன்ல இது ஒரு பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க காலையில ஒரு 6 o'clock நாங்க வந்திருக்கோம். போட்டுக்காரும் வந்துட்டாரு, நம்ம டிராக்டரும் வந்து போட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, போட் ஏறிட்டு நேரா நம்ம உள்ள பாயிண்ட்டுக்கு போறதுதான். ஆக்சுவலி நீங்க வந்து ஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா இது யாரோ ரைட் ஹேண்ட் சைட்ல யாரோ நின்றுட்டு இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியாஸ் மாம். ரொம்ப நாள் கழிச்சு நியாஸ் மாம் நம்ம கூட வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் நியாஸ் மாம். 1.5 வருஷம் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கிங்ஃபிஷ் பிடிச்சது, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு ஆந்திரால கிருஷ்ணாபுரம்ல போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அவர் வேலைன்னு சொல்லிட்டு பிஸின்னு ஆயிட்டாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் வந்திருக்கோம். நியாஸ் மாம், அப்புறமா பாத்தீங்கன்னா யாசின் பாய், நான். மொத்தம் 3 பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய மீன் டார்கெட் பண்ணிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஃபுல் வீடியோ பாருங்க. இன்னைக்கு என்னென்ன மீன் பிடிக்க போறோம், என்னென்ன கேச்சஸ் பண்ண போறோம், எப்படி எல்லாம் மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லா இருக்கு, விண்டு இல்ல, சுத்தமா விண்டு இல்ல. நான் பேசுறது அப்படியே கிளியரா கேட்கும், அப்படி இருக்கு விண்டு. கடல் கண்டிஷன் நல்லா இருக்கு. வாங்க நம்ம வந்து கடலை காட்டுறோம், எங்க போட் ஏறோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எழுதுறோம், எல்லாம் வந்து கிளம்பியாச்சு. நம்ம போட் மேனும் வந்துட்டாரு. கடலும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. காலையில சன்ரைஸ் ஆகுது. போவோம், நம்ம சீக்கிரமா போவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் 1/2 hour முன்னாடி போயிருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்ற வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாய் எப்ப பார்த்தாலும் லேட் பண்ணிடுறாரு. போட்டுக்காரங்கெல்லாம் வந்து பாக்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம கேப்டன் ராம என்னதான் வந்திருக்காரு. அவர் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. மொத்தம் வந்து இன்னைக்கு போட்ல இருக்கிறது 6 பேரு, ஃபிஷிங் பண்ண போறது 3 பேரு. இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாப்போம். கரெக்ட் தானே நான் சொல்றது? சொல்லுங்க மாமா. கரெக்ட் தானே நான் சொல்றது? சொல்லுங்க. நான் எப்போ சீக்கிரமா வருது, நீங்க எப்பவுமே லேட்டா வருது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா கரெக்டா சொல்லியிருக்காரு. அவரு சீக்கிரமா வந்திருக்காரு, நாங்க தான் லேட்டா வந்திருக்கோம். குரூப்ல எல்லாருக்கும் தெரியும். வாங்க கைஸ், வந்துட்டோம். போட் ஏற போறோம். போட்ல எல்லாம் வந்து நம்ம ஏத்தியாச்சு. ராமண்ணா வந்திருக்காரு. லேண்டிங் நெட், பாக்ஸு அதெல்லாம் போட்டு பக்காவா இருக்கு. கடலும் நல்லா இருக்கு. டிராக்டர் வந்துச்சு, நம்ம ஏற வேண்டியதான். போய் டாடா திங்களா போய். இன்னைக்கு யூஸ் பண்ற செட்டப் பாத்தீங்கன்னா டைவா பிஜி 3000 சீரிஸ் ரீலு, டைவா ஜேப்ரைட் 50 LV, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜர் கிராஃப்ட்ல இந்திரா ராடு 9 feet. லூர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குஜிஸ் யூஸ் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு செட்டப் வந்து பயங்கரமா இருக்கு. ட்ராகை செட் பண்ணிடுறோம். மீன் இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனா எப்படி பாருங்கண்ணா,
அடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் மீன் गाइस ஃபர்ஸ்ட் மீன் ஐயோ போயிச்சண்ணா சார் முதல் மீன் போயிடுச்சு गाइस முதல் மீன் போயிடுச்சு ரெண்டாவது மீன் ட்ரை பண்ணுவோம் அடிச்சிட்டாங்க गाइस fish on bye not blessing nabi bye guys appa ana meena kaatungana guys இன்னைக்கு வந்து முதல் மீன் எனக்கு ஸ்குஜிஸ்ல அடிச்சிருக்கேன் சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா தாதா முதல் மீன் நல்லா வந்து ஸ்ட்ரைட் பண்றாரு ஐயோ ஒரு கிலோ இருந்துச்சு மீன் அது ஐயோ அண்ணா கொஞ்சம் பின்னாடி நான் துரத்தின்னு வருதுண்ணா மீன் கொஞ்சம் பின்னாடி மீன் துரத்தின்னு வந்து அடிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது துரத்தின்னு வந்துச்சு மீன் भाई आंदा को भाई आड़ी अष्टांग போடுங்க भाई நவருங்க दादा அண்ணா இருந்தா இருக்கா இதான் தாதா எனக்கு மீன் எடுத்து இப்படி போடுறது வாட்டம் இல்லை கொஞ்சம் நான் மீன் அடிச்ச பிறகு கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க அடிக்காத வரைக்கும் பக்கத்தில் நின்றுங்க மீன் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க அடி அச்சாம்பார் அண்ணா கொஞ்சம் பேட் எடுத்துனா ஜர்க் பண்ண அடிச்சா ஜர்க் பண்ண அடிக்கும் பொண்ணா ஓகேண்ணா சூப்பர் இப்போ போடுங்க தாராளமாக போடுங்க அந்த பொம்மை மட்டும் கட்டி கொடுண்ணா ஃபர்ஸ்ட் பொம்மை மட்டும் கட்டி கொடுண்ணா காய்ஸ் பேக் டு பேக் அடிச்சுருங்க காய்ஸ் இது எனக்கு மூணாவது மீன் ஸோ ஃபர்ஸ்ட் மீன் வந்து சாப்பிட இல்லை 2 மீன் வந்து ஹாட் லூரில் அடிச்சிருக்கேன் ஸோ தேங்க்ஸ் அண்ணா தண்ணியில் போட்டுருங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா பை ஜர்க் பண்ண அடிக்குது பை காலா அன்னிச்சோம் பஸ் அச்சாம்பாய் அண்ணா பேட்னா ஓகே பாய் அவர்கிட்ட ஊத்துங்க பாய் நியாஸ் பாய் அங்கே வச்சு கேட்டேன் போய் போடுங்க ஆக்சுவலி இந்த லூர் வந்து ஃபாஸ்ட் சிங்கிங் இது எப்படி வந்து அச்சு விட்டு போயிடா பாருங்க அஷ்டாம்பாய் இப்ப அச்சாம்பாய் அண்ணா கொஞ்சம் பேட் எடுத்துனா நீங்க போடுங்க பாய் மீன் கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் போடுங்க நீங்க போடுங்க மீன் ஒன்று ஃபவுலுக்கு போட்டிருக்கோம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சைஸா இருக்கும் गाइस பாருங்க சீக்கிரம் வர மாட்டேங்கிறேன் போடுங்கண்ணா நல்ல சைஸ் அண்ணா அண்ணா மீன் கொஞ்சம் எடுத்து கையில் கொடுங்கண்ணா ஒரு வீடியோ மாட்டே எடுத்துக்கிறேன்
காய்ஸ் சைஸை பாருங்க. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் த சைஸ் ஃபர்ஸ்ட் மீன். ஸோ இன்னைக்கு வந்து நல்ல சைஸு மீன் அடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ இருப்பான். நல்ல சைஸ் போடுவோம். ஏய் 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 சாக் வாடா 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 அற 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 செல்லம். காய்ஸ் இன்னைக்கு 5வது மீன் போடுங்கண்ணா. பார்த்துண்ணா முள்ளுக்கு தூக்குதுண்ணா. Guys, back to back அடிச்சுட்டு இருக்கேன். ஆட்டி எடுங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அச்சாம்பாய் தாதா கச்சாம்பா பிஷான்பா தாதா. இன்னைக்கு தாதா ஏதோ பண்றாரு. அந்த மீனை என்ன பண்ணாருப்பான்னு பார்ப்போம். பணியில அந்த தாதா மீன் ஏத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குனிறாரு. மீனை வந்து பணிஞ்சு எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால குனிஞ்சு மீனை ஏத்துறாரு. மீனுக்கு மரியாதை ஊற்றி எடுத்து தின்னுறாரு. பார்ப்போம். வருது. பாய் நல்ல சைஸ் பாய். சூப்பர் பாய் அண்ணா. அப்படியே வாணா பாய். சூப்பர் பாய். மீன் எடுத்துட்டு வாங்க பாய். லாண்டிங் தாதா. இன்னைக்கு முதல் மீன், ஃபர்ஸ்ட் மீன், நல்ல சைஸ், சூப்பர். எதுல அடிச்சிங்க? சி ஃபிஷ் ஹாட்லூர்ல அடிச்சிருக்காப்ல. சூப்பர். தூக்கி போடு. அச்சாம்பாய். சகில் பாய் வீடியோ. பாய் வாணா மேல ஓட்டணும். ஓகேண்ணா. அப்படியே நிப்பாட்டினா. அப்படியே ஓல்ல நிப்பாட்டினா. கொஞ்ச நேரத்தில் லூரு மாட்டி என்னென்ன பெரிய சம்பவம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஆனா ஒரு பை கத்திரிக்கோல் எடுங்க பை. கத்திரிக்கோல் பை. நீங்க வீடியோ எடுங்க. அப்படியே பை கத்திரிக்கோல் எடுங்க பை. தாதா பை பிறா எதுனா எவரோ பேக்ல இருந்து எடுங்க பை. உங்க கையிலே இருக்கு பை கத்திரிக்கோல். கட் பண்ணுங்க பை. போங்க பை. பட்டன் கட் பண்ணுங்க பை. அதை கட் பண்ணுங்க பை. அதை கட் பண்ணுங்க பை. போங்க பை. அப்பா வாணா ரம்னா பண்ணுங்க. போடு ரம்னா. ஓகேண்ணா சமனா. பேக் டு பேக் நல்ல சைஸஸ் गाइस. வர லெவல் சைஸஸ் गाइस. சைஸ பாருங்க गाइस. எனக்கு 3வது மீன் நிக்குது. பெரிய மீன். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீன் ஏத்திட்டேன். இது பாத்தீங்கன்னா நல்ல சைஸான மீன். ஜிடி தாங்கண்ணா. தேங்க்ஸ் அண்ணா.
ஏய் வா 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 வா. ஆஹா ஆஹா. அடா அடா. ஐயோ 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 ஐயோ. ஐயோ 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 ஐயோ. வா வான்னு சொன்னேனடா உன்ன. என்னடா அடிக்கிற? கொஞ்சம் கிட்டேனா கொஞ்சம் முந்தைக்கு போலாம். எஸ். சூப்பர் பாய். ஐயோ சாப்பிடு. சேம் சைஸ். பொண்ணா தாப்லூர்ல மீன் வந்து நல்ல சைஸு. ஃபைட் பண்ணி ஏற்றுறதுல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சைஸை மட்டும் காட்டுறேன், அப்படியே இருங்க. சைஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சைஸை பாருங்க. தாப்லூர்ல சீமான் போலீஸ்ல நல்ல சைஸ். ஃபைட் பண்ணி ஏற்றுறதுல வேற இது இதுங்க அப்படியே One more GT. கட்டறோம். Guys, one more GT. சைஸ பாருங்க. GT ஹார்ட்வேர்ல நல்ல சைஸ். So 3 kg இருக்கும். 3 kg plus இருக்கும். ஆமா. வேற லெவலுங்க. ஓகே. ஆல்கோ லேசர் ப்ரோ 160 DD. ராடு பிளாக் ரிவர் லுகானா ரீல் சரவாசா 8000 சீரிஸ். பாய் நீங்க காட்டுங்க. நீங்க என்ன போடுறீங்க? ப்ளூரை காட்டுங்க. ஆல்கோ லேசர் ப்ரோ 140 DD 2 மீட்டர் 5 மீட்டர் டெப்த்து. ரீல் வந்து சஹாரா. ராடு டைவா தானே? பர்க்லியா? ஓகே சூப்பர். போடுங்க. அடிப்போம். ஷீலா பாறை எல்லாம் அடிப்போம். போடுங்க நியாஸ் மேம். ஓகே. நீங்க ட்ராலிங்ல அடிக்கிறோம் மீனை. அண்ணா பாறை இருக்கு. பாறை ட்ரை பண்ணலாமா? பாறை இருக்கண்ணா. தண்ணி நல்லா இருக்கு. பாறை இருக்கு. இந்த சைஸ் தான். சூப்பர் பாய். எடுங்க பாய். வேற லெவல் பாய். நியாஸ் பாய் ஆன் த ஃபயர். நியாஸ் பாய் ஒரு GT ட்ராலிங்ல ஆல்கோ லேசர் ப்ரோ. சூப்பர். போடுங்க நியாஸ் பாய். அது அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. மேல வந்தானே ஓடும். உள்ள வந்தா ஓடாது. மேல வந்தானே ஓடும். ஃபைனலி ஒரு சீலா. गाइस ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு சீலா வந்து நம்ம ட்ராலிங்ல புடிச்சோம். ஸ்டார்டிங்ல காமிச்ச மாதிரி நான் புள்ளே மீன புள்ளே பாருங்க. சைஸ பாருங்க. வேற லெவல் சைஸ்.
வேற கூட நியாசமா வந்து இன்னைக்கு வந்து வேற கூட பிடிச்சிருக்காரு காலிங்க வேற லெவல்ல இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு டைம் இருக்கு எவ்வளவு மீன் பிடிப்போம் சொல்லிட்டு பாப்போம். வாங்க வாங்க வாங்க. வந்து இன்னைக்கு 2வது சீலா அடிச்சிருக்கு. ஒரு சீலா மதியானம் அடிச்சது, இன்னொரு சீலா வந்து இப்போ ஈவினிங் அடிச்சிருக்கு. ஏற்ற முடியுமா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் தூங்குங்கண்ணா நல்ல சைடு ஏன் பண்ணாங்கண்ணா கொஞ்சம் டயர் ஆகும்ண்ணா. ஃபைனலி இன்னைக்கு 2வது சீலா நல்ல சைஸ். ஆல்பா லேட்டர் போல 60 மீட்டர் வச்சிருக்கோம். கைஸ் இத பாருங்க நல்ல சைஸ். கைஸ் இன்னொரு மீன் அடிச்சிருக்கேன் ட்ராலிங்ல. என்ன மீன் பாப்போம். கொடுவா பாறை பாறை நல்ல சைஸு. லைட்டுக்கோ चोरी जाता बाजू से वो छोड़ो कट जाएगा वो शिला शिला अंदर ड्रैग वैसे अंदर ఎక్కడ పోతాము శీలా గారు. పెద్దది పెద్దది సైజ్ பாத்தீங்களா வர லெவல் சைஸ் கிட்ட காட்டுறேன் பாருங்க. பாருங்க 2 சீலா இருக்கு. இந்த சைஸ பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. முதல்ல மாதிரி இருக்கு பாருங்க. வேற லெவல் மீன் வெளியே எடுப்போம் ஃபர்ஸ்ட். பாருங்க காய்ஸ் எவ்வளவு பெருசு பாருங்க. ட்ராலிங்ல நம்ம அடிச்சது. நம்ம ராமண்ணா வச்சிட்டு இருக்காரு பாருங்க. லேண்ட் பண்ணது ராமண்ணா. வேற லெவல் சைஸுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ இருக்காங்க. வேற லெவலுங்க. செம்ம பேக் டு பேக் சீலா அடிச்சுட்டு இருக்கோம்.
இங்க இழுத்துக்கோ கொஞ்சம் இங்க தர்மாகோல் பாக்ஸ் வந்து பேரகூடா பிரியாணி. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். காலையில போட் ஏறி இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியானம் வந்து பேக் டு பேக் ஜிடிஸ் அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து நாங்க பேக் டு பேக் பேரகூடா அடிச்சோம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சுனால அந்த கண்டென்ட்ஸ்லாம் இது ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ்லாம் நான் எடுக்கல. ஆஃப்டர் ஸ்ட்ரைக் அப்புறமா நிறைய வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சு எங்களுக்கு. பேக் டு பேக் வந்து பேரகூடா வந்து எங்களுக்கு அடிச்சிருக்கு. ஸோ நிறைய டைம்ல வந்து நம்ம வீடியோல பாத்திருப்பீங்க பேக் டு பேக் வந்து ஜிடிஸ் அடிச்சிருக்கோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பேக் டு பேக் பேரகூடா அடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஓவரால் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரிப்பை வந்து பேசுவோம். ஸோ வாங்க இந்த எவ்வளவு மீன் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கிட்ட வாங்க. ஒரு 35 40 இருக்கு ஜிடிஸ் மட்டும். ஸோ ஜிடிஸ் பாருங்க காய்ஸ், அவ்வளோ பெரிய ஜிடி பாருங்க. ஒரு ஜிடியும் பாத்தீங்கன்னா இந்த ஜிடி எல்லாம் மரண சைஸுங்க. 4 கிலோ 3 கிலோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சைஸ். வீடியோல உங்களுக்கு சின்னதா தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேரகூடா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேரகூடா பாருங்க, சரியான சைஸுங்க. இது வேற லெவல் சைஸுங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பேரகூடா இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ பாத்தீங்கன்னா ஓவரால் மீன் இவ்வளவு தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 40 கிலோ உங்களுக்கு ஜிடிஸ் இருக்கும். ஒரு எம்ஜி இருக்கு, அதுல சம் நீடில் ஃபிஷ் இருக்கு. பேரகூடா மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5 10 12 எப்படியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ பேரகூடாவே இருக்குங்க. வேற லெவல் சைஸுங்க எல்லாம் பேரகூடா. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அந்த பேரகூடா பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவ்வளவு பெருசா பேரகூடா இருக்கு. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு மீன் நாங்க இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அது இன்னொரு ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு, நம்ம ரொம்ப வருஷம் நாள் கூட இல்ல, ரொம்ப மாசம் கூட இல்ல, வருஷம் கழிச்சு நம்ம நியாஸ் மாமா வந்து நம்ம கூட வந்தாரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாரு நியாஸ் மாம். ரொம்ப நாள் நம்ம வந்தாலே சம்பவம் தான். நியாஸ் மாம் வந்தாலே ஒரு சம்பவமா தான் இருக்கும். ஸோ ராமாயப்பட்டினம் வந்தாலுமே ஒரு சம்பவமா தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் நிறைய சீசன்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ ராமாயப்பட்டினம் வந்து பேக் டு பேக் அடிச்சுனே இருக்கும். ஸோ இன்னைக்கும் வந்து பேக் டு பேக் நாங்க அடிச்சிருக்கோம். ஸோ வேற லெவல்ல இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நீங்களும் வந்து மீன் பிடிங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இதோட லொகேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாதா வந்து நல்லா இன்னைக்கு வந்து தாதா வந்து பாத்தீங்கன்னா வேற எல்லாம் சம்பவம் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படி தடமாறினாரு. அது கூட பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ராலிங் லூர்ல ட்ரால் பண்ணிட்டு வேற லெவல்ல பங்கம் தாதா எப்படி பேரகூடா ஃபீல் அந்த பெரிய பேரகூடா லேண்டிங் நெட்டே பத்தல. ஆமா சொன்ன மாதிரி லேண்டிங் நெட்டே பத்தல. ஆக்சுவலி வந்து அது வந்து கேப் வச்சுதான் ஏத்தணும். சோ எங்க கிட்ட அந்த கேப் எடுத்துட்டு வரல, நம்ம கிட்ட லேண்டிங் நெட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கேப் எடுத்துட்டு வரல. சோ லேண்டிங் நெட்லயே எல்லா மீனும் நாங்க சேஃபா ஏத்திட்டோம். எந்த மீனும் வந்து மிஸ் பண்ணாம இருந்துச்சு. சோ சில மீன் வந்து ஜிடிஸ் நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல நிறைய ஜிடிஸ் மிஸ் ஆயிடுச்சு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரகூடா எதுவும் மிஸ் ஆகல. சோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸா போயிடுச்சு. அதே மாதிரி காட்டுங்க நான் லைட் ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு மீன் பிடிக்கிறதுக்கு காரணமான நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமண்ணா தான். ஸோ ராமண்ணா வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி இவ்வளவு டைம் வரைக்கும் இருந்து நம்மளுக்கு வந்து மீன் பிடிக்க வச்சா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஆனா உங்க பேர் என்ன? என்னன்னா ஹரி அண்ணா. ஹரி அண்ணாவும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா மீன்லாம் லேண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ரொம்ப வேற லெவல்ல பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நியாஸ் பாயோட ஃப்ரெண்டு வாவந்தா பாய் மிஸ்டர் ஷக்கீல் பாய் அவரை வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மீன் பிடிச்சது இவ்வளவுதான். ஸோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இன்னைக்கு ஐயோ சொன்ன மாதிரி ஸோ பேரகூடா எல்லாம் எடுத்து ஜிடி எல்லாம் லேண்ட் பண்ணி ஐயோ செம்மையா போயிடுச்சு இன்னைக்கு. ஸோ நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இதை விட அடுத்த நெக்ஸ்ட் கண்டென்ட்ல வந்து ராமாயப்பட்டினம்ல ஸோ இன்னும் பயங்கரமா பண்ணலாம் மாதிரி நம்ம பிளான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ போயிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.